பொது இடத்தில் மேடையில் மக்கள் முன் நீங்க உங்க சாதனையை சொல்லுங்க, நானும் சொல்றேன். எது சிறந்தது என மக்கள் நீதிபதியாக இருந்து முடிவு செய்யட்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சவால் விடுத்திருக்கிறார். திருவாரூரில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவர், நானும் டெல்டாக்காரன் என சொல்லும் முதலமைச்சர், தண்ணீர் இல்லாததால் பயிர் கருகி நஷ்டத்தை சந்தித்த விவசாயிகளுக்கு பயிர் காப்பீடு திட்டத்தில் ஏன் இழப்பீடு வழங்கவில்லை என கேள்வி எழுப்பினார். நானும் டெல்டாக்காரன், அவரும் டெல்டாக்காரன், யார் இல்லைனா டெல்டாக்காரர் தானே. தண்ணி திறந்து விட்டார். ஆஹா, விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தாங்க. திரு ஸ்டாலினே போய் டெல்டாவில் இருக்கின்ற ஒருவர் மேட்டூர் அணையிலிருந்து குறுவை சாகுபடிக்கு தண்ணீர் திறந்து விட்டார், அற்புதமா தண்ணி வரும், நல்ல விளைச்சல் கிடைக்கும் என்று எதிர்பார்த்தாங்க. ஆனா விளைகின்ற அந்த சூழ்நிலை, ஆனா வறண்டு போய் தண்ணி இல்லாத போயிட்டு பயிர் காப்பீட்டு திட்டத்தில் விவசாயிகளை சேர்க்கல. விவசாயிகள் கடுமையான நஷ்டத்தை சந்தித்துதான் இந்த டெல்டா முதலமைச்சர். மு க ஸ்டாலின் பாதுகாப்பிற்கு 2000 போலீசார் நிற்கிறார்கள், ஆனால் எனது பிரச்சார பயணத்தின் போது அதிகாரிகளே ஒதுங்கி நிற்கிறார்கள் என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். இன்றைக்கு ஸ்டாலின் வந்தா 2000 போலீஸ் நிற்கிறாங்களாம். எதுக்கு? கூட்டம் சேரல. இங்க நான் வந்தேன், பல இடத்துக்கு போயிருக்கிறேன். ஒரு சில இடத்துல ஏதோ நல்ல அதிகாரி இருக்கிறாங்க. திரு காவல்துறை சேர்ந்த அதிகாரிகளை கேட்டுக்கொள்கின்றேன், ஆட்சி மாற்றம் வரும், சக்கரம் கீழே இருக்கிற சக்கரம் மேலே வரும், நீங்கள் நடுநிலையோடு இருக்க வேணும். பாதுகாப்பு கொடுப்பது உங்களுடைய கடமை. உயர் அதிகாரி ஒதுங்கி இருப்பதை என் கண்ணால பார்த்தேன். நடுநிலையோடு இருக்க வேண்டும். உங்களை யாராலும் காப்பாற்ற முடியாது. முன்னதாக கொல்லுமாங்குடியில் பேசிய EPS 200 தொகுதிகளில் வெற்றி என மு க ஸ்டாலின் கனவு காண்கிறார். அவரது கனவு தகர்ந்து அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என தெரிவித்தார். ஒருவரை ஏமாற்ற வேண்டும் என்றால் ஆசையை தூண்ட வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். ஒருமுறை ஏமாந்து விட்டீர்கள், மீண்டும் ஏமாந்து விடாதீர்கள் என EPS கூறினார். ஒருவரை ஏமாற்ற வேண்டும்னா ஆசை தூண்டினா போதும். அப்படி ஆசை தூண்டி மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக திரு ஸ்டாலின் போடுகின்ற தந்திர மாடல் அரசாங்கம். அதே மக்கள் உஷாரா இருங்க. நாகை கீழ்வேளூர் தொகுதியில் பேசிய EPS TNPSC மட்டுமல்ல, அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுவதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என EPS எச்சரிக்கை விடுத்தார். TNPSC ஊழலா? எல்லாத்திலையும் ஊழல் இருக்குது. ஒன்னா ரெண்டா சொல்றதுக்கு? எல்லாத்திலையும் ஊழல். ஊழல் நிறைந்த அரசாங்கம் இது. அதிமுக ஆட்சி வந்த பிறகு விசாரணை மேற்கொள்ளப்படும். படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க வேணும். கூட வரும்போது சொன்னாங்க, அந்த உள்ளாட்சியில் பொறியாளர் தேர்வு நடக்கும். அதில் அதிமுக ஆட்சி இருக்க வரைக்கும் TNPSC மூலமா தேர்ந்தெடுத்தாங்க. எழுத்து தேர்வுமா தேர்ந்தெடுத்து அதை முழுமையா திருத்தி அறிவிச்சாங்க. இப்போ இஷ்டத்துக்கு செய்வதாக கேள்விப்பட்டோம். அப்படி ஏதாவது அதிகாரிகள் தவறா செஞ்சா அவர் இருக்கிற இடம் வேற இடமா போயிடும். ஒருத்தரும் காப்பாற்ற மாட்டாங்க. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.